வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன். ஒரு பட்டதாரி பெண், இளம் பெண். அவங்க அம்மா அப்பா கிடையாது, அவங்க பாட்டி தான். பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா இளம் வயசில் இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பாட்டி ஒரு வீட்டில் வேலை செஞ்சுருந்தாங்க. வேலை செஞ்ச இடத்துல அவங்களால முடியாததுனால உடனே அந்த வீட்டில் அந்த பொண்ணு போய் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க வந்து நைட்டில் உட்காந்து இது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இது பண்ணும்போது ஒரு நாள் வீட்டை துடைக்கிறாங்க. வீட்டை துடைக்கும்போது அந்த வீட்டுக்காரருடைய பொண்ணு, அவங்க அங்கே அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் அதுமாதிரி குரூப் எக்ஸாமினேஷன் படிச்சுட்ருக்காங்க. அவங்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சிலப்பதிகாரத்தை பற்றியும் பெரிய புராணம் பற்றியும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ பேசிகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணு கீழே துடைக்கிறாங்க. துடைக்கும்போது அம்மா கால் எடுங்கம்மா, கீழே துடைக்கணுன்னாங்க. இப்படி மறுபடியும் மாற்றி வைப்பாங்க. மறுபடியும் சொல்லுவாங்க, அம்மா இங்கே வைக்காதீங்க, அங்கே வைக்காதீங்கன்னு. அப்புறம் என்ன நீ ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு சுத்தமாக திரும்பி பெட்டு மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க. அப்போ இப்பயும் தொல்லையாக இருக்குதானுவாங்க. இல்லைம்மா, அது இல்லைம்மா, நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்க இல்லையா, அது தப்புமா, அந்த பதில் தப்பு அப்படின்னுவாங்க. நீ என்ன எனக்கே சொல்கிறியா அப்படின்ட்டு உடனே கோபமாயிடுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்து, என்ன நீ என் பொண்ணு கான்வெண்ட்டில் படித்து, நீ கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த பொண்ணு, அதுக்கு தெரியாது உனக்கு தான் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு, இல்லைம்மா தப்பாக சொன்னதுனால சொன்னேன், மன்னிச்சிருக்கமானுவாங்க. அதெல்லாம் கிடையாது, உனக்கு ரொம்ப திமிராக இருக்குது இப்படின்ட்டு சத்தம் போடுவாங்க. அந்த வீட்டுக்காரரை உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருப்பார். நியூஸ் பேப்பர் படிக்கிறவர், அம்மா அந்த பொண்ணு கரெக்டாக தானே சொல்லுது, அதை ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க, கரெக்டான சொல்கிறாங்க அந்த பொண்ணு, அவங்களுக்கு தெரிஞ்சதை கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. உடனே அந்த வீட்டுக்காரம்மா, நீங்கள் அவங்க வேலையை பாருங்கள், பேசாமல் என் பொண்ணு கோச்சிக்கிட்டாங்க, நீங்கள் என்ன அதை அவங்களே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சத்தம் போடுவாங்க. சத்தம் போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சமாதானப்படுத்துவாங்க. நீ சொன்னதாம்மா ரைட்டு, நீ ஆனால் ஆக்சுவலாக அந்த பொண்ணு சொன்னது தப்பு. அது இந்த பொண்ணு படிக்குதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு பொறாமை. நைட்டில் 10-12 மணிக்கு மேலே உட்காந்து படிப்பாங்க. படிக்கிற நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற அம்மா லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க, மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. சரி, மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணு மெழுகுவர்த்தி எடுத்து கொளுத்தி வச்சு படிப்பாங்க. அப்போ என்னால் அந்த பொண்ணு இப்படி படிக்குதுன்ட்டு இந்த வேலையை பண்ணுறியா அப்படின்ட்டு அவங்க கோபமாகி, படிக்க விடாமல் பண்ணுற பாருன்ட்டு, நீ பகல்லாம் சும்மா ஜாலியாக இருக்கிற, அதனால தான் நைட்டில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க, இந்த வேலையை செய்ய அந்த இதில் ஃப்ரிட்ஜில் வாழைத்தண்டு இருக்குது, அதெல்லாம் அழகாக கட் பண்ணி வை, கீரை இருக்குது 3 கட்டு, அதை அழகாக அரிஞ்சு வை, இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் வெட்டி வை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படும். இல்லைம்மா நான் காலைல பண்ணுறேம்மான்னு. அதெல்லாம் கிடையாது, இப்போ தான் செய்ய அப்படின்ட்டு கடுமையாக இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த நேரத்தில் அவங்க பாட்டி சொன்ன விஷயம் ஞாபகம் வரும். நீ படித்து ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கம்மா, யாரையும் எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க பாட்டி. அதை மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் கேட்காம இருப்பாங்க. அப்புறம் இது பண்ணுவாங்க. பரீட்சை தேர்வு வரும். தேர்வு எழுதி அவங்க நல்லா இதில் பாஸ் பண்ணி ஒரு பெரிய அதிகாரி ஆகிடுவாங்க. அதே ஊருக்கு அவங்க அதிகாரியாக வருவாங்க. அந்த நேரத்தில் இந்த பொறாமப்பட்டாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. அந்த வீட்டுக்காரர் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த அம்மா பிடிச்சி திட்டி நீ பெரிய இதாகிட்டே வருவாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு பயந்து நடங்கிற மாதிரி ஒரு நிலமை. வாழ்க்கையில் வந்து படிப்பு என்பது இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும்ன்றதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே வரும். சூழல்கள், அவங்கவுங்க குடும்ப சூழல் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே படிக்க முடியும். அந்த பொண்ணு அந்த கஷ்டத்துலேயும், குடும்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப சிரமப்பட்டு படித்ததுனால ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டாங்க. அந்த வீட்டில் அந்த பொண்ணு அப்படியே சொகுசாக அப்படியே படித்து அவங்களால எந்த தேர்வையும் வெற்றி பெற முடியும். அதனால் யாரையும் கெடுக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. நாம் எல்லோரும் நல்லா நினச்சா நாமளும் நல்லா இருக்கலாம். யாரையும் கெடுக்க முடியாதுன்றது அந்த கதை. நன்றி, வணக்கம்.